يا ربي صل عليه وسلم. بسم الله الرحمن الرحيم. وعن عبد الله بن جعفر رضي الله تعالى عنه رأيت النبي صلى الله عليه وسلم يأكل الرطب بالقطع. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரிச்சம்பழம் அது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு உணவு. உடல் ஆரோக்கியத்திற்கும் உடல் கழிவுகளை நீக்குவதற்கும் நரம்பு மண்டலங்களுக்கும் தாதுகளுக்கும் விந்துகளை கெட்டியாக்கக்கூடிய தன்மையும் இந்த பேரித்தம்பழத்தில் இருக்கிறது. இன்னும் நிறைய சொல்லப்படுகிறது பேரித்தம்பழத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியமாக சாப்பிட்ட கனிகளில் ஒரு கனி பேரித்தம்பழம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, சூடானதை சூடானதோடு சேர்த்து சாப்பிடாதீர்கள், குளிரானதை குளிரானதோடு சேர்த்து சாப்பிடாதீர்கள் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய உணவு முறை அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஹதீஸ்ல வருது, அப்துல்லாஹ் இப்னு ஜஅஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இந்த பேரிச்சம்பழத்தை பத்தி அல்லாஹ் 29 மக்கான் 29 இடத்துல குர்ஆன்ல சொல்லுகிறான். பேரிச்சம்பழம் அவ்வளவு பெரிய சிறப்பு. ஜஅஃபர் ரலியல்லாஹு அவர்கள் அப்துல்லா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹ்வை பார்த்திருக்கிறேன். ஆயத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே யஅகுலு ருத்ப பில் கிஸ்ஸா, அதாவது நடுத்தரமான காய், பழமும் இல்லை காயும் இல்லை, அப்படி ஒரு பழம் இருக்கும். அது நல்லா இருக்கும் சாப்பிடுவதற்கு. தேங்காய் சில்லு சாப்பிட்ட மாதிரி நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு அப்படி அழகா இருக்கும். ரசூலுல்லாஹ் அதை சாப்பிடுவாங்களாம். செங்காயின்னு சொல்லுவாங்க. அந்த செங்காயை எப்படி சாப்பிடுவாங்க? பில் கிஸ்ஸா. புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஹதீஸ். அதாவது வெள்ளரிக்காயோடு சேர்த்து சாப்பிடுவாங்க. இந்த பேரித்தம்பழம் ஹீட்டு, அந்த வெள்ளரிக்காய் குளிர்ச்சி. அப்ப இந்த வெள்ளரிக்காயையும் இந்த பேரித்தம்பழத்தையும் சேர்த்து சாப்பிடுவார்கள். இந்த ரெண்டும் சேர்த்து சாப்பிடுறதுல மிகப்பெரிய ஒரு நன்மைகள் இருக்கு. இந்த வெள்ளரிக்காயை பத்தி தனியாக ஹதீஸ்ல நிறைய இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். அப்ப நபியுடைய உணவு இந்த மாதிரி இருந்துச்சு. அதே போல பேரித்தம்பழம் வீட்டுல இருந்தா வறுமை வராதான் சொல்லுடைய ஹதீஸ். அதாவது ஹதீஸ்ல வருது, ஐசா அம்மா அறிவிக்கிறாங்க. அந்த ஹதீஸ் அறிவிக்கும் போது அவங்க சொல்றாங்க, அதாவது எங்க வீட்டுல சில நேரத்துல உணவுகள் இருக்கும். அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஐசா அம்மா அறிவிக்கிறாங்க, பைத்துன் லா தம்ருன் ஃபீஹி ஜியாவுன் அஹ்லுஹு, இந்த வீட்டுல